மக்களே, ஒரு அதிசயமான செய்தி. தமிழ் சித்தரான சிவ ஒளி சித்தர் மீண்டும் அவதரித்தார். ராணாதான் சிவ ஒளி சித்தரின் அடுத்த அவதாரம். இவர் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு. இவர் இப்போது கேரளாவில் உள்ளார். இவர் பற்றிய வரலாறு கேரள மண்ணில் சிவபிரபாகர சித்த யோகி என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவபிரபாகர சித்த யோகியின் ஜீவ சமாதி கேரளாவில் பத்தனம்திட்டாவில் ஓமலூரில் உள்ளது. சிவ ஒளி சித்தரை பற்றிய தகவல் தமிழர்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை. இவர்தான் பாம்பாட்டி சித்தரின் சீடர் என்று சொல்லப்படுகிறது. சிவ ஒளி சித்தரின் அடுத்த அவதாரமான ராணா சிவனின் ஒளியாகவும் ஆதிசக்தியின் செயலாகவும் வாழ்கிறார். ராணா அமைதியின் மூலம் மக்களுக்கு தனது ஒளியை செலுத்துகிறார். மிகவும் குறைவாகவே பேசுவார். மௌனம்தான் இவர் செயல். தன்னை நம்பி வரும் மக்களுக்கு தனது மௌனமான இருப்பு மூலம் நிம்மதி, அமைதி, ஞானம், விடுதலை, அருள், ஆசீர்வாதம் செய்கிறார். கடவுள் பூமியின் நலனுக்காக சித்தர்களை அனுப்புகின்றார். சித்தர்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருப்பதில்லை. சிவம் சக்தி என்பது பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் குறிக்கும் சொல். சிவசக்தி என்பது சித்தர்கள் கண்டறிந்த சொற்களே தவிர இது எந்த மதத்திற்கும் சார்ந்த சொல் அல்ல. நம் ஆதி தமிழர்கள் இயற்கையைதான் வழிபட்டனர். ஆதி தமிழர்கள் இயற்கையைதான் போற்றி பாடினர். ராணா இயற்கை வழிபாட்டை ஒளிமார்க்கம் என்கிறார். ராணா ஒளிமார்க்கம் என்பதை தமிழர் வழிபாட்டு முறை என்கிறார். இந்து மதம் என்ற சொல் தமிழர்களுடையது அல்ல. சுயநலம் கொண்ட சிலர் இந்திய மக்களின் பலவித வழிபாட்டு முறைகளை இணைத்து மக்களை அவர்கள் ஆள்வதற்காகவும் மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழர் அல்லாத சிலர் உருவாக்கியதுதான் இந்து மதம். தமிழர்கள் ஒருபோதும் இந்து மதம் கிடையாது. சித்தர்கள் அப்படி சொன்னதும் கிடையாது. அன்பு, ஒற்றுமை, ஒழுக்கம், தூய்மை, சகோதரத்துவம், கருணை, இரக்கம், பணிவு, நேர்மை, நீதி, ஞானம், சத்தியம் போன்ற தத்துவம் இல்லாத ஆன்மீக பாதையை தமிழர்கள் விரும்புவதில்லை. தீய எண்ணம் கொண்ட மக்கள் சித்தர்களிடம் வருவதில்லை. ராணா அவர்கள் தமிழர்களின் பழமையான இயற்கை வழிபாட்டு முறையை ஒளிமார்க்கம் என்ற ஆன்மீக பாதையின் மூலம் மறுமலர்ச்சி செய்துள்ளார். ஒளிமார்க்கம் என்பது பிரபஞ்ச ஒளியையும் பிரபஞ்ச சக்தியையும் மையமாக கொண்டது. இது இயற்கை வழி ஆன்மீக பாதை. இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒளிமார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ராணா உருவாக்கிய சிலா ஒளிமார்க்க சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். சாதி, மதம், இனம், நிறம், மொழி ஏற்ற தாழ்வுகளை கடந்து நாம் அனைவரும் ஒரே இறை ஆன்மாவின் பிள்ளைகள் என்பதை உணருங்கள். இதுவே ராணாவின் ஆன்மீக தத்துவமாகும். கடவுள் நமக்குள்தான் உள்ளார், வெளியே இல்லை என்பதே அத்வைதம். ஈசா என்கிற இயேசு தேவனுடைய ராஜ்யம் நம் ஆத்மாவில் உள்ளது என்கிறார். திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறார். இதை தமிழர்கள் ஆழமாக உணர வேண்டும். இதில் சொன்னவை அனைத்தும் ராணா நேரடியாக சொன்ன வார்த்தைகள். இதை தமிழர்கள் மட்டுமல்ல, அனைத்து மொழி சகோதரர்களும் பின்பற்ற வேண்டும். ராணா சொல்லும் ஒவ்வொரு ஆன்மீக சொல்லும் ஆழமான சித்தர் ஞானம், அலட்சியம் கூடாது. என் அன்பு மக்களே, ராணாவை நேரில் சந்திக்க அகோரா அறக்கட்டளை சமூக வலைதளத்தை தினமும் கவனித்து பின்தொடரவும். ராணாவை சந்திக்க இடம், நேரம், தேதி இதில் அறிவிக்கப்படும்.